ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து மைன்கிராஃப்ட் எபிசோடு 2 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து இந்த வீடு கட்டுறது, அப்புறம் வந்து வீடு கட்ட போகிறோம். முதல்ல நல்லா பிளாக்லாம் வச்சுப்போம். இன்னொன்று வச்சுக்கிறேன், நான் கட் பண்ணி தான் போடுவேன். இதுதா பார்த்தீங்களா, கட் பண்ணி தான் போடுவேன். இப்போ இன்னொன்று வீடா பிளாக் வச்சுட்டு, ஐயோ தப்பாக வச்சுட்டாங்க, மேலே கட்டாமல். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி மேலே கட்டிட்டு அப்புறம் தான் பண்ணோம். இப்போ இது டியூஸ்டே வரும்னால டியூஸ்டே வந்துடும். டியூஸ்டே காலையில் எல்லோரும் போய் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி திங்கட்கிழமை நைட்டு கூட வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்போ இருந்து வரலாம், டியூஸ்டே மதியானம் கூட வரலாம், இல்லை இப்போ கூட வரலாம். ஃபஸ்ட்டு இந்த அண்டர் கிரவுண்டில் இதெல்லாம் போட்டுரும். அந்த பிளாங்க்ஸு நிறைய பிளாங்க்ஸ் வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 நல்லா அச்சு ஏடா கூடமா போய் வச்சிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து செஸ்ட்லாம் செய்யணும்ல, அதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடை முதல்ல கட்டி முடிப்போம். ஐயோ பிளாக்ஸுக்கு தீர்ந்துருச்சு. இன்னும் நாடு நான் வந்து பீஸ்ஃபுல் தான் கொடுத்துருக்கேன். ஜாம்பிஸ் வரனால பெட்டு இன்னும் செய்யலை. பெட்டு கிடைக்கல, ஆடு ஒன்றுமே கிடைக்கல. ஆடை போய் நெக்ஸ்ட்டு 3rd எபிசோடில் தேடி, அப்புறம் நம்ம மைனிங் 3rd எபிசோடில் மைனிங்லாம் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் பண்ணிப்போம். இந்த வீடு கட்டிட்டு இதுக்குள்ளே இந்த கிராஃப்டிங் டேபிள் இதெல்லாம் வச்சுப்போம். இந்த வீடு கட்டி முடிச்ச வர பண்ணுவோம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, வீடு எப்போயும் எடுத்து முடிச்சுட்டு ரெக்கார்டர் ஸ்க்ரீன் ஆன் பண்ணிட்டு அது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வைக்கிறேன். இப்போ இதை வச்சுடா எகுரு போடு டேட் வைக்காத அது பிளாங்க். நான் வந்து டிசைனுக்காக வேறமாக வச்சுருப்போம். ஒன்று ஒரு மாதிரி கலரில் இருக்கும், இன்னொன்று வேறு கலரில் இருக்கும். அது பார்த்துக்கின்னு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. இது வேறு தப்பாக போதே. இப்போவே கணக்கட்டுது. இன்னும் இப்போ வைப்போம் நிறைய. வெயிடா எப்பா இன்னும் இராது. இந்த வீடு கட்டு முடிக்கிறதா பண்ண போகிறோம். 3rd எபிசோடு இப்போ வந்து மைனிங் பண்ணுவோம். மைனிங் பண்ணிட்டு இந்த ஆடு கண்டுபிடிச்சி பெட்டு ஆடு கண்டிப்பாக நான் கண்டுபிடிப்பேன். ஆடுக்கு சத்தியமாக நான் கண்டுபிடிச்சிடுவேன். இப்போ வந்து சீக்கிரமாக என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிடுவோம். ஏன்னா இந்த வீடியோ லாங்காக போகிறது நான் கட் பண்ணி போடுவேன். என்னடா இது மாறி பண்ண, சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடுவோம். ஈஸியாக இருக்குது. கட்டை தீர்ந்துருச்சு. கட்டை இல்லை, மரத்தை தான் போய் வெட்டணும். ஆக்ட் செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ நான் கஞ்சம். வந்து நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு வெட்டிட்டு தான் இதெல்லாம் செய்ய. இந்த வீடு கட்டுற வேலைலாம் முடிச்சுட்டு இந்த லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு திடீர்னு. நான் இடா குணமாக விட்டுறேங்க. நான் நிறைய எடுத்துப்பேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோலாம் இடிச்சிடுவேன். நான் கொஞ்ச நாள் தேவைப்படுமோ இருந்துட்டு நான் 4th எபிசோடில் டைமண்ட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். கண்டிப்பாக கேவ் பெரிய எக்ஸ்ப்ளோரிங் கேவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அந்த 3rd எபிசோடு எப்போ வரணும்னா தேர்ஸ்டே வந்துடும். தேர்ஸ்டே கண்டிப்பாக வந்துடும். நான் அப்லோட் பண்ணுறேன். தேர்ஸ்டே கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். 4th எபிசோடு வந்து நான் வந்து அடுத்த திங்கட்கிழமை நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நான் எடிட்டிங் பண்ண வேலைலாம் இருக்குது. இப்போ நான் மைன்கிராஃப்ட் பார்ட் 1 வீடியோ போய் போட்டிருப்பேன், யூடியூப்பில் அப்லோட் பண்ணிருப்பேன். ஆனால் ஸ்க்ரீன் சின்னதாக இருக்கும். என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு எப்படி ஆச்சுன்னு தெரியல எனக்கு.
அதனால் ஃபஸ்ட்டு போட்டேன், அது டிலீட் பண்ணிட்டேன், திரும்பி போட்டு திரும்பி அதே மாதிரி தான் வந்தது. அதுக்குனால நான் திரும்பி பண்ணிருக்கேன். இப்போ உடனே தாச்சு இது பண்ண சரியாக வரும். அதனால தான் நான் இது பண்ணுறேன். இப்போ வந்து நான் இந்த வீடியோ போட்டிருப்பேன், சிஎஸ் ரேங்க் புஷிங் வீடியோ. இப்போயே நான் ஆரம்பிச்சிருவேன் மைன்கிராஃப்ட் இது பண்ணுறதுக்கு. அதே நான் என்ன சொன்னேன், டேஸ்ட்டே தானே போடுவேன் 3rd எபிசோடு. ஆமாம், டேஸ்ட்டே. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் இப்போ போட பார்க்குறேன், இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையே போட்டுடுறேன். எப்போதோ அப்போ தான் போடுவேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் நிறைய வேலை எடிட்டிங் பண்ணுற வேலைலாம் இருக்குது எனக்கு. ஏன்டா என் அண்ணன் பேச மாட்டானே நினைக்காதீங்க. என் அண்ணன் பேச மாட்டானா, அவன் ஹேக்கப் கேமிங் தமிழ்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். அதில் வீடியோ போடுவான். எனக்கும் அவனுக்கு ஒரு தகராறு. அவன் சொல்கிறப்பான்னு நினைக்கிறேன், அது கூட காப்பி ரைட்டு வந்திருக்கும். கட்டை தீர்ந்துட்டு இப்போ கட்டி நிறைய எடுக்கணும். கட்டை எடுக்கிறதுலாம் பிரச்சனையே இல்லைப்பா. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். யாருமே வீவர்ஸ் கூட அதிகமாக போக மாட்டேங்குது. அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா வீவர்ஸ் கூட அதிகமாக போக மாட்டேங்குது. என்னடா நம்ம வீடியோ போடலாமா வேணாமா? எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நானும் நிறைய வீடியோ போடுவேன். GTA 5 அந்த மாதிரிலாம் போடுவேன். GTA 5லாம் போட்டுருவேன். இப்போ வீடியோ போகுது என்ன அப்போ தான் மழை பெய்ய ஸ்டார்டிங் ஆகுது. மழை பெய்யும். இந்த வீடியோவில் இதுவும் சின்னதாக இருந்துச்சுன்னா என்னை போட்டு திட்டாதீங்க. நான் சரி பண்ணுற பார்க்குறேன் கூடிய சீக்கிரத்தில். எதனால் சின்னதாகுதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இப்போ நான் மைன்கிராஃப்ட் கேமுக்கு புதுசு தான். படம் நான் எது கட் பண்ணேன்னா, ஏன்னா மழை வந்துடுச்சு போகல, அதனால் வீடெலாம் கட்டி முடிச்சிட்டேன். இப்போ எதுக்கு நான் திரும்பி கட்டை எடுத்துகிட்டு இது பண்ண போகிறேன். இந்த ஆக்ஸு இதெல்லாம் செய்ய போகிறேன். செஸ்ட்டு அதெல்லாம் செய்யணும். ஒரு செஸ்ட்டு செஞ்சுருப்பேன், அது கூட எடுத்து வைக்கணும். இன்னொரு மரக்கட்டைலாம் எடுத்துப்போம். நாளைக்கு வந்து மைன்கிராஃப்ட் வீடியோ இந்த எபிசோட் 2 வந்துடும். நான் அந்த ஷார்ட்ஸில் போடுறேன்னு மறந்தே போயிட்டேன். அதான் போடணும்னு பார்க்குறேன், போட முடியலை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. என்னடா இது ஒன்றுமே மழை தொல்லை வேறு தாங்க முடியலையே. ஃபஸ்ட்டு நம்மளை பார்க்க ஏழை மாதிரி இல்லை, ஏழை பிச்சைக்கார மாதிரி, உடம்புல ஒரு மாதிரி இது மாதிரி போட்டிருக்கான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐநாறு ரூபாவும், அப்புறம் கோல்டு ஆகும், அப்புறம் டைமண்ட் ஆகும். அது கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த கேமே முடிக்க பார்க்குறேன். நான் க்ரியேட்டிவிட்டி தான் கொடுக்கல, உங்களுக்கு அப்படியே நான் காமிச்சிருக்கேன். இது மேலே இதெல்லாம் ஒட்டணும், அதுக்கு தான் நான் எடுத்துகிட்டு வந்த கட்டையை. மேலே இது மழை பெய்தா. இப்போ இருட்டானாலே டார்ச் ஆகிடும், டார்ச் வைக்கணும். அதுக்கு வந்து நான் 3rd எபிசோடில் டார்ச் இதெல்லாம் கண்டுபிடிச்சி மைனிங் போய்ட்டு காபிள்ஸ்டோன் பிக்கெக்ஸ்லாம் பண்ணுறேன். 4th எபிசோடு தான் கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். இப்போ வந்து சாதாரணமாக மைனிங்கே போவோம். இப்போதைக்கு மைனிங்கே சாதாரணமாக போவோம். என் வீடோட போர்ஷன்லாம் குறித்து வச்சுக்கணும். ஆமாம், போர்ஷன்லாம் குறித்து வச்சுப்பேன். இப்போ ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் செய்கிறதுக்கு எவ்வளோ வேணுமா? ஆக்ஸ் இதெல்லாம் செய்யறதுக்கு செய்யணும். இப்போ போய் கட்டை எடுத்துருவோம், வாங்க போகலாம். இது தண்ணி இந்த பக்கம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு ரோடு மாதிரி போட்டுடலாம்னு தோணுது எனக்கு. டேட்டை வச்சே போட்டுருவோம், வரத்துக்கும் போடுறதுக்கும். எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆசை, எனக்கு வந்து டெசர்ட் டெம்பிளில், இந்த மைன்கிராஃப்ட் டெசர்ட் டெம்பிளில் நல்லா லூட் எடுக்கணும். அதுதான் என்னோடய ஆசை. நான் டெசர்ட் டெம்பிளை வந்து நான் இந்த இது இருக்குல்ல, நான் இன்னொரு மைன்கிராஃப்டில் வேறு சர்வர் வச்சுருக்கேன். அந்த சர்வரெலாம் நான் டெசர்ட் டெம்பிள்லாம் போயிருக்கேன். அது வந்து எப்படி போன கேட்டிங்கன்னாவா, நான் போட்டை வச்சு அப்படியே தவி போயிட்டு இருந்தேன். போட்டை வச்சு போயிட்டு இருப்பேன். நான் போட்டை வச்சு போயிடுவேன்.
ஓடிச்சு போகும்போது எனக்கு செம்ம கழிச்சு. அந்த அடியில் ஒரு ஏதோ ஒன்று வந்து தட்டு மாதிரி ஒன்று பேர் தரல எனக்கு. அதில் போய் மிதித்தேன். என்னென்னு தரல, செத்துட்டேன். என் பொருள் எல்லாம் போச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தம் பட்டேன். அதில் வந்து தெரிஞ்சுது, அது யூடியூப்லலாம் போட்டு பார்த்தா அது வந்து டீனட் பாமா. எல்லாம் டீனட் பாம்னு தெரியாமல் பண்ணிட்டேன். நானும் காலை வச்சதே முதல்ல தப்பு. இதில் வேறு ஐயோ ஐயோ. ஆனால் ஸ்டிக்ஸில் செஞ்சுப்போம். ஸ்டிக்ஸு நம்ம வீட்டுக்கு ஏற்கனவே இருக்குது, செஞ்சுப்போம். வீட்டுக்கு போய்ட்டு ஆக்ஸாக செய்யணும். வீடியோ முடிய போகுது. மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதெல்லாம் ஸ்டிக்ஸ் எடுத்துப்போம், செஞ்சுப்போம். ஸ்டிக்ஸ் நிறைய சுடா போதும் போதும் போதும். ஆக்ஸ் ஒரு 2, அது ஒரு 2, பிக்ஆக்ஸ் 2, ஷவலு 2, இது 2, ஸ்குவாடு 2, எல்லாம் 2 செஞ்சுப்பேன். அது மட்டும் அந்த ஒரு மாதிரி கோடாலி மாதிரி இருக்கலாம், நல்ல நீட்டமாக ஒன்று, அது மட்டும் என்னன்னு தெரியுதோ இங்கே அங்கே, அது மட்டும் என்னன்னு தெரியல. அது மட்டும் சொல்கிறீங்களா? சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு செஸ்ட் வச்சுருவோம். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் தான் நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.